அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். போர் தொடங்கி இன்னைக்கு 200 நாளையும் கடந்து விட்டது. இன்னைக்கு மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு முஜாஹிதீன் படையிலிருந்து இஸ்ரேலை சேர்ந்த 9 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதை குறித்து பார்க்கலாம். அதுலேயும் இன்னைக்கு மிக முக்கியமாக ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த ட்ரோன் ஷாட் எதை பற்றின்னு பார்த்தா ஈரானில் இஸ்பஹான் மாநிலத்தில் நடந்த அந்த தாக்குதலை குறித்ததாக இருக்குது. இன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதல் செய்தது கையும் களவுமாக மாட்டியிருக்காங்க. அதை குறித்து என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 200வது நாளை முன்னிட்டு அல் ஜசீரால எப்போதுமே பார்த்தீங்கன்னா 100வது நாள் 200வது நாள் இதெல்லாம் வரும்போது அவங்க ஒரு கணக்கு வெளியிடுவாங்க. அந்த கணக்கு மிகவும் அதிர வைக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இப்ப 200 நாள்ல காசாவில் என்னவெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதை ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவம் என்னவெல்லாம் காசாவில் அநியாயம் இழைத்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் 34,000க்கும் மேற்பட்டவங்க இந்த 200 நாள்ல இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்றாங்க. 77,000க்கும் மேற்பட்டவங்க காயமடைந்திருக்காங்க. இறந்து போனாங்களே அதுல 9,500 பேர், கிட்டத்தட்ட 10,000 பேர் யாரா இருந்தாங்கன்னா பெண்களாக இருந்திருக்காங்க. அந்த பெண்கள்லயும் ஒரு 6,000 பேர் யாரா இருந்திருக்காங்கன்னா தாய்மாராக இருந்திருக்காங்க. ஒரு தாய்மார் இறந்து போறாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் என்ன ஆவாங்க? அனாதைகள் ஆகுவாங்க. நம்ம சமீபமாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும். ஒரு சிறுவன், அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு கூட கிடையாது. அவங்களுடைய தாயும் இறந்து விட்டாங்க. தந்தை எங்க போனாங்கன்னே தெரியல. ஒரு மாசமாக கான்டாக்ட் பண்ற ட்ரை பண்றாங்க. ஆனா கிடைக்கல. கூட பிறந்தவங்கன்னு பார்க்கும்போது 6 பேரு. அதுல பார்த்தா இந்த பையனுக்கு தான் அவருக்கு தான் 13 வயசு. ஆனா 13 வயசு கீழே தான் மிச்ச எல்லா சகோதர சகோதரிகளும் இருக்காங்க. அதுல கடைசி குழந்தை பார்த்தா 6 மாச குழந்தை. அதையெல்லாம் யார் பாத்துக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த 13 வயசு சிறுவன் தான் பாத்துட்டு இருக்காரு. அவரை பத்தி ஒரு காணொலியே ஃபுல்லா விட்டுருந்தாங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம்லாம் கேட்கும்போது நமக்கே அதிர்ச்சியா இருக்கும். தாய் இல்லாம தந்தை இல்லாம யாருடைய ஆதரவும் இல்லை. அங்க யாரும் உறவுகள்லாம் இல்லை. எல்லாருமே அங்க பிரச்சனையில இருக்கனால அவங்கவுங்க வீட்டை தான் பார்த்துட்டு அவங்க இருக்கவங்க இருக்க முடியும். அவங்க டென்ட்ல இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அந்த பச்சை குழந்தைய வச்சுட்டு அந்த ஒரே சிறுவன் அந்த 6 பேத்தையுமே கண்காணிச்சுட்டு பராமரிச்சுட்டு இருக்காங்க. இது எத்தனை நாள் நடக்குதுன்னா 3 மாசமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளியிடுறாரு. இந்த மாதிரிதான் இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் இறந்து அங்க 7 பேர் அனாதையாயிட்டாங்க. அந்த சிறுவன் தான் மிச்ச 6 பேர்த்தையும் பொறுப்பேற்றுக்க கொள்ள வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் வெளிச்சம். சாப்பாடும் இல்லாம, தூக்கமும் இல்லாம, தாயும் இல்லாம அந்த வெடி விபத்து சத்தத்துல அப்படி குழந்தைகள் கதறி கொண்டிருக்காங்க. அங்க எவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் 14,500 பேர் யாரா இருக்காங்கன்னா குழந்தைகள் தான் இறந்திருக்காங்க இந்த தாக்குதல்ல. 10,000 பேர் பெண்கள்னா 15,000 பேர் குழந்தைகளாக இருக்கிறாங்க. இத்தனை பேர்த்தையும் அழிக்கிறதுக்கு அவங்க 75,000 டன் அளவுக்கு வெடிமருந்துகளை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு இது ரொம்பவே பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு டன்னாவே 1000 கிலோகிராம். இங்க பார்த்தா 75,000 டன். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு. இதுவே ஏற்கனவே 1000த்துல இருக்கு. அது போக 1000ஆல பெருக்குனா நம்ம என்ன வார்த்தையில சொல்றதுன்னு கூட தெரியல. அத்தனை கிலோ வெடிகுண்டை அங்க பயன்படுத்தி தான் இத்தனை அழிவையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அங்க வீடுகள், கட்டிடங்கள்னு சொல்லி எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3,80,000 வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம். அதுவும் அங்க ஒரு சின்ன நிலப்பரப்புங்கிறனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுக்கடுக்காதான் நிறைய வீடுகள் இருக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா அதனால 3,80,000 வீடுகள்ங்கிறது அங்க எத்தனையோ குடியிருப்புகள் இருந்திருக்கும். அதுலயும் இந்த முகாம்களை எல்லாம் அழிச்சாங்களே, அதுல எல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. அத்தனையும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம 412 பள்ளிகள், கல்லூரிகள் இதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரி எல்லாம் அழிக்கவே கூடாது, மருத்துவமனையெல்லாம் அழிக்கவே கூடாது, அரசு கட்டிடத்துல அழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸே இருக்கு. ஆனா இவங்க எதையுமே ஃபாலோ பண்ணல. அங்க இப்ப அந்த குழந்தைகள் நாளைக்கு இயல்பு நிலைமைக்கு திரும்பினாலும் கூட ஸ்கூலுக்கு போறக்கோ காலேஜ் போறக்கோ எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாம அழிச்சிடுறாங்க. இஸ்ரேலுடைய அரிய சாதனைன்னு பார்த்தா இந்த போர்ல இது ஒண்ணுதான். எல்லா கட்டிடத்தையும் அழிச்சிட்டு அதை தான் அவங்க பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாங்க என்ன பண்ணிடுவோம், லெபனானையும் ஆக்கிடுவோம் மிரட்டுறாங்களே, எதை வைத்து? இந்த மாதிரி பொதுமக்களை கொல்லுவோம், தரைமட்டமாக்குவோம்னு சொல்லிதான். இது இல்லாம 556 மசூதிகள் இடிக்கப்பட்டுருச்சு. அங்க ஒரு மசூதிகள் கூட இல்லைன்னு சொல்லலாம். எல்லா மசூதிகளும் இடிந்து விழுந்திருக்கு. அதை சுத்தி தான் என்ன பண்ணாங்க, ஈது பெருநாளுடைய தொழுகையை நிகழ்த்தி இருந்தாங்க அவங்க.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா இந்த நிலைமை இப்ப என்ன நிலைமை? போருடைய நிலைமை. போருடைய நிலைமையில ரொம்ப அவசியமா என்ன தேவைப்படுது? மருத்துவம் தான் தேவைப்படுது, மருத்துவமனை தான் தேவைப்படுது. அங்க மொத்தமா இருக்கிறதே 32 மருத்துவமனை தான் காசால. அது ஒரு சின்ன ஊரு, அதுல 32 மருத்துவமனை இருக்கு. அதுல இன்னைக்கு வந்து பார்க்கும்போது 28 மருத்துவமனை நாட் ஃபங்க்ஷன் வந்துட்டாங்க. எல்லா மருத்துவமனை மேலுமே 32க்கு மேலேயுமே வெடிகுண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க, ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது போக அதுல வந்து பார்த்தா ஒரு 5 மருத்துவமனை என்ன ஆயிட்டு இருக்குன்னா அவ்வப்போது வந்து இப்ப இயங்கி கொண்டிருக்குது, ஓரளவுக்கு இயங்கி கொண்டிருக்கு. ஆனா அதுக்கும் சரியான நேரத்துல மருந்துகள் வராம பேஷண்ட் இறந்துட்டு இருக்காங்கம்மா. இன்னைக்கு வேணும்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து வேணுங்கக்கூடிய அனைத்து பொருளும் 3 நாள் 4 நாள் கழிச்சு வரனால எல்லாருக்குமே அது பலன் இல்லாம போய் கொண்டிருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா சுகாதார நிலையங்கள் தான். ஏன்னா ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் முக்கியம், இன்னொரு பக்கம் வந்து சுகாதார நிலையங்களும் போர் சமயத்துல ரொம்ப அவசியமா இருக்கும். அதுல 53 சுகாதார நிலையங்களை வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க தகர்த்திருக்காங்க. அது இல்லாம 126 ஆம்புலன்ஸை இவங்க தகர்த்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் இருந்தா தானே அங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல 126 வந்து தகர்த்திருக்காங்க. யார் இப்ப அவங்களுக்குலாம் போய் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க போறா? யாரும் கொடுக்க முடியாது. சுத்தி வர வந்து இஸ்ரேல் வந்து டைட் பண்ணி செக்யூரிட்டியை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து 200 நாளா உள்ள இருந்து வெளியே போறதுல, வெளியிருந்து உள்ள வர்றதுல அவங்களுக்கு தேவைப்பட்டா கூட ஒரு வாகனங்கள் கூட வந்து அவங்களுக்கு வெளியிருந்து யாரும் உதவி செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது 126 ஆம்புலன்ஸை வந்து தாக்கியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் மக்கள்கிட்ட போயிடவே கூடாதுங்கிறதுக்காக 140க்கு மேல ஜேர்னலிஸ்ட்டை மட்டும் கொண்டிருக்காங்க. 140ங்கிறது வந்து 34,000த்துல ஒரு சின்ன எண்ணிக்கையாக இருக்கலாம். ஆனா அந்த 34,000 கூடிய எண்ணிக்கையை கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 140 பேரா இருப்பாங்க. அதனால அவ்வளவு முக்கியமான பணியை செய்து கொண்டிருந்த அவர்களை கொண்டிருக்காங்க. அதுல வந்து அல் ஜசீராவை சேர்ந்தவர்களே நூற்றுக்கணக்கானவங்க இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க தான் வந்து அங்க களத்துல இருந்து தகவல்களை கொடுத்து கொண்டிருக்காங்க. இத்தனையும் அழிச்சிட்டாங்க. எவ்வளவு அழிச்சிருக்காங்க பாருங்க. இத்தனையும் அழிச்சதுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொன்னா 30 பில்லியன் US$ அளவுக்கு இன்னைக்கு வந்து நஷ்டம்னு சொல்றாங்க. இத்தனையும் அழிச்சதுக்கு அதெல்லாம் வந்து கட்டமைத்திருப்பாங்களே, அதுல வந்து கட்டமைக்கிறதுக்கு 30 பில்லியன் US$ அளவுக்கு செலவாகுங்கிறாங்க. அவ்வளோ பெரிய தொகையை வந்து யார் இவங்களுக்கு கொடுக்க முடியும்? யாரும் கொடுக்கவே முடியாது. இதுல இருந்து அவங்க மீண்டு வரக்கே பல தலைமுறைகளே ஆகலாம்னு சொல்றாங்க. இந்த தகவலை எல்லாம் கேட்டுட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவில மாணவர்கள் முதல் கொண்டு என்ன ஆயிட்டாங்கன்னா சாலை மறியல்ல போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு ஒரு அநியாய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு தடை விதிக்க சொல்றாங்க. இஸ்ரேலோடு உறவை வைத்துக் கொள்ள வேணாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் எதுவுமே செய்யல, அமெரிக்காவுடைய ஆயுதங்களை கொண்டுதானே எல்லாம் செய்யறாங்க. அப்ப அமெரிக்கா தான் பின்புலமாக நின்று செஞ்சுட்டு இருக்கு. அதனால அமெரிக்கால இப்ப வந்து கண்டனங்கள் வலுவாயிருக்கு இந்த 200வது நாளை முன்னிட்டு. இந்த நிலைமையில ஒரு நல்ல செய்தின்னு சொல்லணும்னா இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐநாவுடைய அந்த அமைப்பை வந்து UNRWA வந்து இவங்க தீவிரவாத இயக்கம், அவங்க தான் ஹமாஸுக்கு உதவி இஸ்ரேலை வந்து தாக்கிட்டாங்கல்ல ஒரு பொய் குற்றத்தை போட்டிருந்தாங்க. இப்ப விசாரணை எல்லாம் முடிந்து அதுல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இனி UNRWAக்கு நாங்க தடை விதிக்க மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதை முன்னிட்டு நிறைய நாடுகள் இப்போ காசு கொடுத்துட்டு வராங்க. இந்த வரிசையில இன்னைக்கு வந்து ஒரு சில நாடுகள் நாங்களும் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாம இன்னைக்கு ஸ்பெயின் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா நாங்க பாலஸ்தீனத்தை ஒரு நாடுன்னு சொல்லிட்டு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெயினும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஐநால நடந்த ஓட்டெடுப்புல 200 நாடுகள் அதை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது இல்லாம இப்போது வந்து ஸ்பெயினும் இணைந்திருக்காங்க. அடுத்து ஈரானை பற்றியான ஒரு தகவல் தான். நமக்கு தெரியும் எப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஈரானுடைய தூதரகத்தை போய் தாக்குனாங்களோ அதுக்கப்புறம் வந்து ஈரான் பழி தீர்ப்போம்னு சொல்லி 13 நாட்கள் கழிச்சு என்ன பண்ணாங்க, இஸ்ரேலை தாக்கியிருந்தாங்க. இஸ்ரேலை தாக்கியிருந்த அந்த நிலையில என்ன பண்ணியிருந்தாங்க, இஸ்ரேல் வந்து நாங்கள் பழி வாங்குவோம்னு சொல்லி அவங்களும் ஒரு சில நாட்களை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க, ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் இஸ்பஹான் மாநிலத்தில் நடத்தப்பட்டது. அங்கே தான் வந்து என்ன இருந்துச்சுன்னா பக்கத்தாலேயே அணு ஆலயமும் இருந்திருக்கு. அது இல்லாமல் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது விமான பகுதியாக இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்துருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்தை வந்து யாருமே வந்து ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் மேல பழியை போட்டாலும் இஸ்ரேல் நாங்க தான் செஞ்சோம் அப்படிங்கிறதை ஒத்துக்கொள்ளாமையே இருந்துட்டு. ஈரானும் வந்து வந்தது 3 ட்ரோன் தான், பெருசா ஒன்றும் தாக்குதல் நடக்கல, எங்களுக்கு எதுவும் சேதம் அடையல, அதனால நாங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அதை ஆற போட்டிருக்காங்க. எங்களுக்கு எப்போ வந்து அது செஞ்சது இஸ்ரேல் தான் உறுதியாக தெரியுதோ அப்போ தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், திருப்பி அவங்களுக்கு பதிலடி கொடுப்போம். ஏன்னா எங்களுடைய இறையாண்மையை மீறி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எச்சரிச்சிருந்தாங்க ஈரான் தரப்புலேருந்து. அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து தாக்குதல் எதுவும் நடக்கலைன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ட்ரோன் இமேஜ் வந்து வெளியாயிருக்கு. அந்த வெளியான இமேஜ் அப்படிங்கிறது தாக்குதல் நடந்த இடத்துலேருந்து வெளியாயிருக்கு. அந்த ட்ரோன் இமேஜ் பார்க்கும்போது தெரியுது நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய இடங்கள் அந்த ட்ரோனில் பார்க்கும்போது கருப்பாக தெரியுது அப்படிங்கக்கூடிய
விஷயம் இன்னைக்கு வெளியாகி அந்த தாக்குதலானது அன்னைக்கு உண்மையாலுமே நடந்திருக்கு. அந்த தாக்குதலில் ஒரு சில சேதங்கள் அங்கே வந்து ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது அந்த இமேஜ் வந்து உறுதிப்படுத்தியிருக்குது. அப்படின்னா வந்து இஸ்ரேல் செய்த தாக்குதலில் அங்கே ஒரு சில தாக்கங்களும் ஏற்பட்டிருக்குது. இருந்தாலும் வந்து அது இஸ்ரேல் தான் அப்படிங்கக்கூடிய உறுதிப்படுத்த முடியாத நிலையில தான் ஈரான் வந்து அதை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்களோ தவிர, அது உறுதி செய்யப்பட்டால் நிச்சயமாக வந்து இஸ்ரேல் கண்டிப்பாக கடுமையான விளைவுகளை சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிதுமாக அது பேசப்பட்டுட்டு இருக்கு. அடுத்து காசால நடந்த தாக்குதலை பற்றி பார்க்கும்போது பைட் ஹனூன் பகுதியில் கடுமையான வான் தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவமானது இப்போது செய்து கொண்டிருக்கு. அது இல்லாமல் சிறப்பு படைகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா களமிறங்கி அங்கே வந்து கடுமையான தாக்குதலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வடக்கையும் மத்திய பகுதியுமே வந்து பிரித்து நடுவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இராணுவத்தை நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய வடக்கு பகுதியை கைப்பற்றக்கான முயற்சி போயிட்டு இருக்கறனால அங்கே சிறப்பு படைகள்லாம் களமிறங்கி கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நேற்று வந்து முஜாஹிதீன் படைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க, இதுவரையும் வந்து 6 வந்து ஹெலிகாப்டரும் 3 ட்ரோன்களையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஹெலிகாப்டர் உளவு விமானத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுட்டு வீழ்த்திருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் மூலமா தான் இஸ்ரேலிய ராணுவத்தில் யாரெல்லாம் அடிபட்டிருக்காங்களோ ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஹெல்ப் செய்வாங்க. அதே மாதிரி உளவு விமானம் மூலமாக காசால என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை எடுத்துட்டு அதை கொண்டு தாக்குதல் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட உளவு விமானத்தை தான் சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஏற்கனவே இவங்களுக்கு உளவு விமானங்கள் தட்டுப்பாடு இருந்தனால இந்தியாவில இருந்தெல்லாம் வந்து ட்ரோன் வாங்கியிருந்தாங்க. இந்த நிலைமையில அப்படி ஒரு 3 ட்ரோன்களும் வந்து இன்னைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. 6 ஹெலிகாப்டர்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு 200வது நாள்ல வந்த மிக முக்கியமான செய்திகள். தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள்.